கர்வமும் பொறாமையும் பல பாவங்களுக்கு வழிவகுக்கும். அகங்காரம், கர்வம், நான் தான் என்ற மனநிலை இருந்தால் பிறரை ஏற்றுக்கொள்ளவே தயக்கம் வரும், பிறகு கோபம் வரும், வெறுப்பு வரும், கொலையில் போய் முடியும். நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட உவமை அதை தான் சொல்கிறது. தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் நினைத்து கொண்டிருந்த யூத மத தலைவர்களுக்காக இயேசு இந்த உவமையை சொல்கிறார். தன்னையும் அதிலே உட்படுத்திக் கொள்கிறார். இறுதியாக மகனை அனுப்பினார். மகனையும் புறம்பே தள்ளி கொண்டு போடுகிறார்கள். முதல் வாசகத்திலே யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களாலேயே விற்கப்படுகிறார். பொறாமையும் அகங்காரமும் நம் மனதை ஆக்கிரமித்தால் தாட்சி இருக்காது. நம் பாவம் நம் கண்ணுக்கு தெரியாது. கடவுளை கூட விலை பேச ஆரம்பித்து விடுவோம். ஏன் கடவுள் நான் விருப்பப்படி செய்யவில்லை, இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன என்று கடவுளுடைய விருப்பத்தையே கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்ள இந்த உவமை மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது. இந்த தவக்காலத்திலே நாம் அந்த யூத மத தலைவர்களைப் போல, யோசேப்பின் சகோதரர்களைப் போல இருக்கிறோமா என்பதை ஆவிசதி பார்த்துக்கொள்வோம். தாட்சி நம் உள்ளத்தை ஊடுருவி சென்று நம்முடைய பாவத்தை கடவுளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கும். அந்த மன்னிப்பு பிறரன்பிலே போய் முடியும். முடிவில்லா வாழ்வு நிச்சயமாகும். இன்னும் ஒரு முறை ஆய்வு செய்து கொள்வோம். இறைவனின் என்றும் வாழ்த்து பெறுவாராக.